Praise the Lord. Happy New Year to all. விசுவாசமாக இருக்கிறவனுக்கு என்ன நடக்குதுன்னா நித்திய ஜீவன் அளிக்கிறார். முதல் பார்த்தோம் என்னோடய பிள்ளைகளாக முடிய அதிகாரம் கொடுத்தாரு. இப்போ பார்க்குறோம் நித்திய ஜீவனை அளிக்கிறார். யார் விசுவாசம் அவர் மேலே விசுவாசமாக இருக்கிறவனுக்கு, கண்ணை மூடிக்கின்னு அவர் விசுவாசிங்களுக்கு. நம்ம கூட சொல்கிறாங்க சில டைம் விசுவாசம் சொல்கிறோம், அது உண்மைதான் இருக்குது தான் நம்மளுக்கு. ஆனால் நமக்கு வியாதி வரும்போது நம்மளால் தாங்க முடியாத நேரத்தில் அந்த விசுவாசம் என்ன ஆகுது, தடுமாறுது. கரெக்டாக உண்மையாகவே தான் அது என்ன காரியங்கள். ஏன்னா நம்மளே அதை டேலி பண்ண முடியும், நம்மளே அதை சந்திக்க முடியல, அந்த வியாதின்னு கூற சந்திக்க முடியல. அப்படி ஒரு உடம்பு முடியாமல் போகும்போது நம்மளுக்கு என்னடா நம்ம இவ்வளோ ஜோபம் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணுறோம், ஆண்டவர் வந்து என்ன செய்யலை, பதில் கொடுக்கலையே, இவ்வளோ விசுவாசமாக இருக்கிறோமே, ஆண்டவர் தான் கதி இருக்கிறோமே, அவர் ஏன் அமைதியாக்குறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவரே கேள்வி கேட்குறோம். உண்மை, அது கேள்வி கேட்டுட்டோம், எத்தனையோ தடவை கேட்டுக்கிறோம். அதனால் ஆனால் அதெல்லாம் அந்த ஆண்டவர் வந்து என்ன செய்ய மாட்டார், எடுத்துக்க மாட்டார். அவர் யார், விசுவாசத்தின் கேடகம். அதனால் அதெல்லாம் எடுத்துக்க மாட்டார். நீ என்ன வேணால் சொல்லிட்டு போ, நான் எப்போ செய்வேனோ அப்போ தான் செய்வேன், உனக்கு எப்போ சுகம் தரணுமோ அப்போ தான் தருவேன், உன் இஷ்டத்துக்கெல்லாம் கேட்டேன்னா தர முடியாது என்னால். நீ எவ்வளோ தூரம் தான் தாக்கு பிடிக்கிறேன்னு பார்க்குறேன், அது நீ எவ்வளோ தூரம் தான் தாக்கு பிடிச்சி வர, என் மேலே எவ்வளோ தூரம் தான் விசுவாசம் வச்சுருக்க, சுகம் கொடுத்தா நீ விசுவாசிக்கிறியா, சுகம் கொடுக்கலன்னா விசுவாசிக்கிறியா, எப்படி உன்னுடைய விசுவாசம் எந்த அளவில் இருக்குது, பலத்தில் இருக்குதா பலவீனத்தில் இருக்குதா அப்படின்னு நம்மக்கிட்ட அவர் என்ன செய்கிறாரு, பொறுமையாக காத்திருக்கிறாரு, நம்ம எந்த அளவு விசுவாசிக்கிறோன்னு. ஆனால் நம்ம பொறுமையை இழந்து போகிறோம். நானும் எத்தனை இழந்தே போயிட்டுருக்குறேன், கேள்வி மேலே கேள்வியும் கேட்டிருக்கிறேன். அதனால தான் பேச முடியுது இல்லையா. உண்மை யார் வேணாலும் பேசலாம், பொய்க்கு தான் பயப்படணும். அதில் ஆண்டவரே கேள்வி கேட்டு இவ்வளோ இது இல்லையா, உங்களுக்கு அது இல்லையா, அப்படி இல்லையா, இப்படி இல்லையான்னு எப்படியாவது சொல்லி பண்ணாலும் ஆண்டவர் கவலை இல்லை. ஏன்னா உன்னை குறித்து அவருக்கு வந்து ஒரு கருத்தனை இருக்குது, உன்னை குறித்த ஒரு நோக்கம் இருக்குது, என்னை குறித்த ஒரு நோக்கம் இருக்குது, என்னை குறித்து அவருக்கு என்ன இருக்குது, அன்பு இருக்குது. என் அன்பினால் அவர் என்ன செய்கிறாரு, புடமிடுறாரு, மூடிக்கொள்கிறாரு, சிரிச்சிக்கிறாரு. சிரிச்சியை சகிக்கிற பாக்கியவான்னு சொல்லிட்டாரு ஏற்கனவே. அதனால் நமக்கு எவ்வளோ சிரிச்சியை கொடுக்குறாரோ அவ்வளோ நம்ம யாருங்க, பாக்கியவான்கள். பூமி மாயானது, ஆனால் அதில் நம்ம வச்சு அவர் வந்து சிரிச்சிக்கிறது நம்ம கிருபை கிடச்சிருக்குது. என்னன்னு சொல்லி தெரியுமா, சிரிச்சியை சகிக்கிற பாக்கியம்னு சொல்லப்பட்டிருக்குதுப்பா. சிரிச்சியை சகிக்க பலன் தாங்க, கிருபை தாங்க அப்படி சொல்லிட்டு அவிசுவாசத்தை நீக்கி போட்டு விசுவாசத்தில் என்ன ஊன்றி கட்டப்பட உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கணும். அது ஒன்று தான் நம்மளே வேலையாக இருக்கும். ஏன்னு சொல்லுங்கள், எப்படியாப்பட்ட வழி இருந்தாலும் தாங்க முடியாத நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய டெம்பரை இழந்து போய் சரியான கோவம் வந்துடுது நம்மளுக்கு. இவ்வளோனா என்ன பிரயோஜனம், இத்தனை வருஷமாக இருந்தேன், இத்தனை வருஷம் பண்ணேன், இத்தனை ஜபம் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கோவப்படணும். அப்படி படக்கூடாதுங்க. அந்த நேரத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். நமக்கு வலி அதிகமாக ஸ்தோத்திரத்தை அதிகப்படுத்தணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏன்னா ஸ்தோத்திரம் பண்ணும்போது கிருபை பெருகுனா தான் நம்ம வலியெல்லாம் மறக்கும். வலி மறந்தால் தான் ஆண்டவர் சுகத்தை தருவார். இவ்வளோ கதை இருக்குது இதிலலாம். நம்ம லேசாக நினச்சிக்கணும், சுகம் தாங்க தந்துடுவாருன்னு. இல்லைங்க, அவர் அசைக்கப்படவே முடியாது. என்ன தான் உருண்டு பரண்டு பண்ணாலும் கிடைக்காது. ஆனால் அழுது சாதிக்க முடியும். அவர்கிட்ட ஒரே ஒரு ஆயுதம், நமக்கு ஜபத்தில் ஆன்சர் வேணும்னா நம்முடைய ஒரே ஆயுதம் கண்ணீர் தான். கண்ணீரை கண்டார்னா ஆண்டவர் வந்து அப்படியே மனது உருகிடுவார். மனதுருகும் தெய்வன் நம்மளுடைய தெய்வன். கண்ணீருக்கு மட்டும்தான் அசைஞ்சு கொடுக்க முடியும், முழங்காலில் மட்டும்தான் அசைஞ்சு கொடுக்க முடியும். முழங்கால் போடாதவங்கெல்லாம் கண்ணீர்னால செய்யலாம், ஜெயிக்கலாம். ஏன்னா ஜெயஜீவியம் செய்ய தான் அவருக்கு இஷ்டம், ஜெயஜீவியம் செய்கிறது தான் அவருக்கு பிடிக்கும். நம்ம எந்த விதத்துலனாவது ஆண்டவர் என்ன பண்ணணும், சர்ப்ரைஸ் பண்ணி அவரை எப்படியாவது காக்கா பிடிச்சி நம்ம என்ன செய்யணும், அவரை சம்மதிக்க வைக்கணும், சுகத்தை பெற்றுக்கொள்ளணும், எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும். அது எப்படியாவதுன்றது என்னது, மனம் கசந்து அழுது மன்றாடி காலில் ஊழ்ந்து கெஞ்சி அவர்கிட்ட கெஞ்சி கட்ட என்ன செய்வார், இறக்கம் பாராட்டுவாருங்க. அவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஏன்னா நம்மெல்லாம் வந்து தாய் தாப்பாட்டை வந்து கெஞ்சிரும் இல்லை, நம்மளுடைய தாய் தாப்பாட்டை வந்து கெஞ்சிரும், ஏதாவது ஒரு பொருள் வேணாலும் கெஞ்சிரும், விடாமல் அழுகுறோம். அந்த அழுகைக்கு பயந்துக்கிட்டு நம்ம பண்ணுவாங்க அப்பா அம்மா. ஐயோ இது என்னடா அழுதுகிட்டே கிடக்குது, சரி வாங்கி கொடுத்துருவோம், காசு இல்லைடா, கடனாக தான் வாங்கி கொடுத்துருவோம்பா, இது முதல் இதை அழைய நிறுத்திட்டோம்.
நம்ம பார்க்கும்போதெல்லாம் அழுவோம். நம்மளை கண்டால் நல்லா விளையாடிட்டே இருக்கும். நம்மளை பார்த்தோன்னே அழுவ ஆரம்பிச்சோம். என்னத்துக்கு அந்த பொருளுக்காக விடாமல் தொந்தரவு பண்ணும். நம்ம கெச்சி கொடுத்துருவோன்ற வெறுப்பு வந்து கொடுத்துருவோம். அந்த மாதிரி தாங்க ஆண்டவர். அவர் அலட்டி 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 விடாமல் கேட்கணும். கேட்டுட்டேன் தரலையே அவனை விட்டக்கூடாது. சோர்ந்து போகக்கூடாதுங்க. சோறு வந்து சத்துரு கொண்டு வந்து கொடுப்பான். சோறு கொடுக்குறது சத்துரு தான். நமக்கு ரொம்ப பிந்தி போயிடுவோம் நம்ம சோர்வில். ஆனால் அப்படி கிடையாது. டிப்ரெஷனில் போகக்கூடாதுங்க. டிப்ரெஷன் போனால் நம்மளுக்கு தான் நஷ்டம் இல்லையா? அதனால் நம்ம எப்போதும் ஆண்டவர் அழட்டிக்கிட்டே இருக்கணும். சோத்திரம் பண்ணி கேட்கணும். அவர் செய்வார். செய்தாலும் சரி, செய்யா போனாலும் சரி, உயிர்ப்பிக்கிறோம் நீங்கள் தான், கொள்றவரும் நீங்கள் தான். அதனால் அது எனக்கு கவலை கிடையாது. நான் என்ன பண்ண போகிறேன், உங்கள்கிட்ட தான் வரப்போகிறேன். எப்படினாலும் பரவாயில்ல, கவலை இல்லை எனக்கு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா ஸ்தோத்திரத்தை மட்டும் விடக்கூடாது. எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும். மரண கண்ணியாக இருந்தாலும் சரி, என்ன கண்ணியம் வச்சாலும் சரி, மனுஷனுடைய கண்ணியம், பிசாசு கண்ணியம் எதுவாக இருக்கட்டும், இயேசுவின் ரத்தம் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. இயேசுவின் ரத்தம் தான் நம்மளுக்கு அரண். எல்லாமே அவர் தான். அரணும் கோட்டையும் என்னது எல்லாமே அவர் தான் இருக்கிறாரு. அதனால் நம்ம என்ன செய்யணும், விடாமல் அவரை பற்றி கொள்ளணும். உள்ளத்திலேருந்து ஜீவ தண்ணியில் என்ன செய்யும், நதிகள் ஓடும். எப்போ உள்ளத்திலேருந்து ஜீவ தண்ணி ஓடுது, விசுவாசமாக இருக்கும்போது தான். இது நமக்கு ஓடுதா, உங்களுக்கு ஓடுதா, எனக்கு ஓடுதான்னு தெரியாது. எனக்கே தெரியாது. எனக்கு ஜீவ தண்ணி ஓடுதா, என்ன தண்ணி ஓடுது, ஜீவ நதிகள் ஓடுமா. யோவான் 6:35, 7:38 சொல்லப்பட்டிருக்கு யோவான். அப்போது உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். எப்போ ஓடும், விசுவாசமாக இருக்கிறவனுக்கு தான் ஓடும். அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கும் அந்த மாதிரி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆக்கினைக்கு தீர்க்கப்படான். பார்த்தீங்களா, ஆக்கினைக்கு தீர்க்கப்படான்னு சொல்லப்பட்டிருக்குது யோவான் 3:18. எதுக்கு ஆக்கினைக்கு தீர்க்கப்பட மாட்டான்? எப்படி இருந்தான், விசுவாசமாக இருக்கிறவன் என்ன செய்ய வேண்டாம், ஆக்கினை அவனுக்கு கிடையாதுன்றார். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்புறான். அது மட்டும் இல்லை, அவன் எங்கே இருக்கிறான், ஒளியில் இருக்கிறான். விசுவாசமாக இருக்கிறவன் எங்கே இருக்கிறான்னா ஒளியில் இருக்கிறான். யோவான் 12:46 ஒளியில் இருக்கிறான். ஒளியில் சாதாரணமாக யார் ஒளியில் இருப்பாங்க, பகலில் வேலை செய்கிறவங்க அவங்களாம் ஒளியில் இருப்பாங்க. எல்லா ஜனங்களும் ஒளியில் இருக்கும். கிறிஸ்தவன், இந்து, முஸ்லீம் யாராக இருந்தாலும் சரி. ஆனால் ஒரு கிறிஸ்தவன் ஒளின்னா அவனுக்கு இயேசு கிறிஸ்து தான் ஒளி, ஜீவ ஒளி. அந்த ஜீவ ஒளி எப்போதுனா விசுவாசத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் என்னது, ஒளியில் இருக்கிறேன். யோவான் 12:46 சொல்லப்பட்டிருக்குது, ஒளியில் இருக்கிறேன். எப்படி, விசுவாசமாக இருக்கிறவன் தான் ஒளியில் இருக்கிறான். அது மட்டும் இல்லை, அவனுக்கு ஒரு ஸ்தலம் ஆயத்தப்படுத்தப்பட்டதுதான். யோவான் 16:14 ஒரு ஸ்தலம் ஆயத்தப்படுத்தப்பட்டது தான். பார்த்தீங்களா, அது மட்டும் இல்லை, மரித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பான். மறிச்சிட்டாலும் பிழைக்கிற மாதிரி தான். எனக்கு உயிர்த்திருந்தார் இல்லையா, அப்போ நம்மளை உயிர்த்திருந்து ஆகணும், அந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மறியாமலும் இருப்பான், மறியாமலே இருப்பான். எப்படின்னா எப்படி மறியாமல் இருக்க முடியும்? அப்போ ஆண்டவர் உயிரோடு இருந்தால் நம்மளே என்ன செய்வோம், உயிரோடு இருப்போம், அவருக்குள்ளே மறியாமல் இருப்போம். யோவான் 11:25-26 சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம என்ன செய்யணும், விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஓட்டத்தை முடிக்கணும். எவ்வளோ தூரம் விசுவாசமாக, அந்த விசுவாசத்தை கொடுக்குறவரை இயேசு கிறிஸ்து தானங்க. ஒரு மனுஷனை கூப்பிட்டு விசுவாசத்தை கொடுக்குறாரு கையில் இல்லை, அவர் நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்து விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுறாரு. நம்ம இறுதியத்தில் ஒரு ஹோப்பு வருது, என்னென்னு, இயேசு இருக்கிறாரு, இயேசு நன்மை செய்தார், எனக்கு செஞ்சார் அப்படின்னு ஒரு இது கிடைக்கிது நமக்கு ஆன்சர். அப்போது இயேசுக்காக நம்ம என்ன செய்யணும், விசுவாசமாக இருக்கணும். அப்புறம் நமக்காக விசுவாசமாக இருக்கணும். ஏன்னா நம்ம தான் அவர்கிட்ட போக போகிறோம் இல்லையா, அந்த விசுவாசத்துக்கு வரணும். பழையதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும், ஆண்டவர் நமக்கு என்னென்ன உதவி செய்தார், என்னென்ன செய்தார், எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளேருந்து வந்தது தான். அவர் சொல்லாக கட்டிட இருக்கும். என்னால் நன்றி உங்களால் ஒன்றும் செய்ய இயலாதுன்றார். அவரால் நம்மளால் என்ன செய்யறது தான், ஒன்றுமே செய்ய முடியாதான். அவர் மாத்திரம் போதுமானவராக இருக்கிறாராம் நமக்கு. பார்த்தீங்களா, இந்த ஜீவ ஊற்றலை யாருக்கு கிடைக்கும், உள்ளத்திலேருந்து ஜீவ ஊற்றில் நதிகள் ஓடும். அப்படின்னா எவ்வளோ அர்த்தமோடல பாருங்க. ஆக்கினையும் கிடையாது அவனுக்கு. இது 2 போதா தான் நம்மளுக்கு. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக, பரிசுத்தப்படுத்துவாராக. இந்த புதிய வருடத்தில் கூட நீங்கள் புதிய பிரதிஷ்டைகளை பண்ணி புதிய ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துங்க. இந்த வசனத்தெல்லாம் அநேகருக்கு அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் ஒரு தடவை சொன்னாலே போதும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜ் எல்லாம் போகும். நீங்களும் மெசேஜ் கொடுங்க நிறைய பேருக்கு. கிறிஸ்துவை பற்றி சொல்லுங்கள். அதுக்கு தான் நம்மளை படைச்சாரே, ஆண்டவர் படைச்சது அவரை பற்றி சொல்கிறதுக்கு தான். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, கிறிஸ்துவை பறை சாற்றுங்கள், அநேகருக்கு காட்டுங்க.
உக்கடத்தில் முத்துக்களை பதித்து கொள்ளுங்கள். கர்த்தர் தமது வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். God bless you all. Thank you all.